பணம் உங்ககிட்ட அருவி மாரி கொட்டினா வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்ல. எவ்ளோ பணம் வந்தாலும் நமக்கு பத்துறதில்ல. இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ரெமெடி உங்களுக்கு சொல்லப் போறேன். ரெமெடின்றத விட இது ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரிக்க நீங்க நம்பி பயன்படுத்துனீங்கன்னா, திருப்பி நான் சொல்றத கேட்டுக்கோங்க. நம்பி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி பண்றேனோ, அதே மாரி நீங்க பண்ணீங்கன்னா, உங்ககிட்டயும் பணம் அருவி மாரி கொட்டும். ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? எப்படின்றத டீட்டெயில்டா நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கு. ரைட். நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இங்கெல்லாம் வச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு கார்டு இருக்கும் என்கிட்ட. அண்ட் ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மிரக்கல் வச்சிருக்கேன். ஒரு 3 நம்பர் முக்கியமான கோடும் வச்சிருக்கேன். என்னவா இருக்க போது ஒரு கிரீன் பென் அண்ட் என்னோட ஃபேவரட் பெர்ஃப்யூமும் வச்சிருக்கேன். சரி, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இப்பவே உங்களுக்கு ஒரு பொறி தட்டி இருக்கும். ஏதோ ஒண்ணு பண்ண போறோம். தெரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் இந்த நம்பரும் இந்த மிரக்கல் கோடும் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு ப்ராக்டிக்கலா இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, அதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் பண்ணலாம்? பண தேவை இருக்கக்கூடிய யார் வேணாலும் பண்ணலாம். பண தேவை அர்ஜென்ட், எனக்கு இப்போ பணம் தேவை அப்படின்றது நாளைக்கு வேணும் நாளன்னைக்கு வேணும்னா கிடையாது. ப்ரொக்ரெசிவா இது பண்றதுக்கே ஒரு 10 to 15 டேஸ் இந்த ப்ரொசீஜரை நீங்க ரெகுலரா பர்டிகுலரா ஒரு டைம் வச்சு பண்ணணும். எந்த டைம் எந்த நாள் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் ரெகுலரா இதை பண்ணணும். ஸோ நாளைக்கு எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும், அதுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு. அர்ஜென்ட் மணி வேணும், இப்போ நாளைக்கே எனக்கு வேணும்னா அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் பண்ணணுன்றதுக்கு என்ன நம்பர்ஸ், மிரக்கிள் கோட், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இது வந்து ப்ரிடாமினண்டா ஓகே, எனக்கு அடுத்த மாசம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னிக் தான் இது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், நமக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த தொகை நம்ம கையில வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதை நினைச்சுக்கோங்க. அந்த பணம் உங்களுக்கு எப்படி வரப்போகுது, யாரு கொடுக்க போறா, இவங்க கொடுக்கலன்னா என்ன ஆகும், அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும். டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். நீங்க யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த பணம் எனக்கு வேணும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 10,000 rupees. எனக்கு 10,000 rupees வேணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம முதல்லயே பண்ண போறோம். ஸோ எப்போ வரணும், எப்படி வரணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. மூணாவதா, இந்த டெக்னிக்கை எப்போ பண்ணணும்? சரி, இப்போ இந்த டெக்னிக்கை எப்போ பண்ணணும்? இந்த டெக்னிக்கை கன்ஃபார்மா காலையில, விடியற் காலையில 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பண்ணிடணும். 4 o'clockல இருந்து 6 o'clockக்குள்ள இந்த டெக்னிக்கை நீங்க பரிபூர்ணமா முடிச்சிடணும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத கிளாரிட்டியோட நான் சொல்ல போறேன். பட் இது வரைக்கும் கேட்டுக்கோங்க. அடுத்தது, இந்த டெக்னிக்கை நாலாவதா, இந்த டெக்னிக்கை என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், என்னைக்கு நம்ம இனிஷியேட் பண்ணணும்? மண்டே, திங்கக்கிழமை, இல்லைன்னா வெட்னஸ்டே, புதன்கிழமை, இல்லைன்னா தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும் போது அப்படி ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு 10-15 டேஸ்க்கு ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கும் ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இப்போ சொன்ன இந்த 3 நாட்கள்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆரம்பிக்கிறது இந்த 3 நாட்கள். மற்றபடி அது அப்படியே மாறிக்கிட்டே, அதுக்கப்புறம் நீங்க இப்போ மண்டே ஸ்டார்ட் பண்றீங்கன்னா மண்டேல இருந்து டியூஸ்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. புரியுதுங்களா? கண்டினியூஸா அப்படியே பண்ணிட்டே போகலாம். பட் ஸ்டார்ட் முதல் நாள் வந்து இந்த நாளாக இருக்கணும். இப்போ இந்த இந்த கம்ப்ளீட் டெக்னிக்கை எப்படி ஈஸியா பண்றதுன்னு நான் சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த கார்டை நான் வச்சிருக்கேன்னா, இது ரொம்ப ஒரு ப்ராஸ்பரஸான கார்டு. முடிஞ்சா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், திருப்பி கேட்டுக்கோங்க, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு கிளியரா? எஸ். இந்த கார்டை வந்து நீங்க வந்து கூகுள் இமேஜஸ்ல டைப் பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த கார்டு இட் ரெப்ரசன்ட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி, பணம் சார்ந்த வளர்ச்சியை இந்த கார்டு குறிக்கும். நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்வோம்? நமக்கு அந்த விட்டமின் எம் அப்படின்ற ஒண்ணு நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான ஒரு அபண்டன்ஸ் நம்ம ரீச் பண்ணுவோம்? ப்ராஸ்பெரிட்டி, ஃபினான்ஷியல் சக்சஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், ஒரு தைரியம் வரும், எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்டை உங்க ஸ்கிரீன் சேவரா வச்சுக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க. பட் அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நாங்க வந்து டேரோ ரீடிங்ல அதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். பட் இல்லை அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? அஞ்சாவதா, இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி செய்ய போறோம்? ஸோ இது இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. பட் இதை வச்சுக்கும் போது அது ஒரு நல்ல வைபை கிரியேட் பண்ணும் த்ரூ த டேனா. அது காலையிலேயே நீங்க பண்ணி முடிச்சிருவீங்க. த்ரூ த டே இட் கிரியேட் அ குட் வைப் ஃபார் யூ. ரைட். இப்போ முதல்ல இந்த 3 நம்பர் கோட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்க,
இதை நம்ம எழுத போறோம். எங்க எழுத போறோம்ன்றத அப்புறமா நான் சொல்றேன். 5 3 1 5 3 1 7 7 7 பாத்தீங்கன்னாலே தெரியும். இதை நல்லா போல்டா பெருசா எழுதியிருப்பேன், இதை சின்னதா எழுதியிருப்பேன். ப்ளூ பென் இல்ல கிரீன் பென் தான் யூஸ் பண்ணணும். எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். என் கையில மெஹந்தி இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுமான்னு தெரியல, அதனாலதான் பென்ல எழுதிட்டேன். ஸோ ப்ளூ பென் நான் வச்சிருக்கேன், பாருங்க. உங்களுக்கு கிளியரா தெரியாதுன்னு நினைக்கிறேன். 5 3 1 ஓகே. 5 தெரியுதுங்களா? 5 3 1 ஓரளவு கிளியரா இருக்கும். கீழே 7 7 7 தெரியுதுங்களா? 5 3 1 7 7 7 இத இப்படி எழுதிக்கோங்க. உங்களுடைய லெஃப்ட் விரிஸ்ட்ல வாட்ச் கட்டுவீங்க இல்லையா? நான் இந்த கையில வாட்ச் கட்டுறேன், பட் இந்த கையில வாட்ச் கட்டுறவங்க கட்டாதவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நம்பரை இப்படி எழுதிக்கோங்க, மனசார எழுதிக்கோங்க. முதல்லயே என்ன யோசிக்கணும்ன்றதை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த நம்பரை முதல்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய ஃபேவரட் ஸ்ப்ரே, உங்ககிட்ட ஒரு ஸ்ப்ரே இருந்தா ஓகே, இல்ல ஸ்ப்ரே இல்ல, நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே என்கிட்ட இல்லை அப்படின்னா இட் இஸ் ஓகே, விட்டுருங்க. எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரே, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நறுமணம் இல்ல உங்களுக்கு வீட்டுல ஏதாவது வாசனை திரவியம் இருந்தா உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கையில ஒரே ஒரு ஸ்ப்ரே, அவ்வளவுதான். நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு அந்த வெட்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த மிரக்கிள் வேர்ட், இந்த மிரக்கிள் சாண்டிங்க நம்ம பண்ண போறோம். அது என்ன, எப்படி பண்ணணும்னு சொல்ல போறேன். ரெடினா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஐ எம் ரெடி ஃபார் மிரக்கிள் கோட் என்ன சொல்லுங்க. ஐ எம் ரெடி ஃபார் மிரக்கிள் கோட். நான் மிரக்கிள் கோடை உச்சரிக்க இல்ல சாண்ட் பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா அப்பதான் ரெசனேட் ஆகும். ரைட், இந்த மிரக்கிள் ஸ்விட்ச் கோட் என்னன்னா பாருங்க. டுகெதர், டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், ஃபைண்ட், சர்ப்ரைஸ், போனஸ். இப்போ அதை எப்படி சொல்ல போறீங்கன்னா இப்படி. ஓகே, நம்ம வாட்ச் எடுத்துடலாம். ரைட், we will try without the watch. ஓகே, சரி. இப்போ இப்படி தெரியுதா? இது உங்க லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, நம்பர் அழியுது நம்பர் அழியல அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகே, நீங்க எழுதணும், அவ்வளவுதான். எழுதுனதுக்கு அப்புறம் இந்த நம்பரை படிச்சுக்கிட்டே டுகெதர், டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், சர்ப்ரைஸ், போனஸ். ஒரு தடவை சொல்லிட்டீங்களா? அடுத்த தடவை அப்படியே அதை பார்த்து படிங்க. டுகெதர், டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், ஃபைண்ட், சர்ப்ரைஸ், போனஸ். ரெண்டாவது முடிஞ்சிருச்சா? மூணாவது தடவை டுகெதர், டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், ஃபைண்ட், சர்ப்ரைஸ், போனஸ். நான் 3 தடவை தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 41 தடவை நீங்க பண்ணணும். 41 தடவை. இதை நீங்க சொல்லும் போது உங்க கிட்ட நீங்க நினைச்ச பணம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்துருச்சு. எப்படி? உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லா இருக்கு, பணம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு, நீங்க சிரிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்க, யாருக்கெல்லாம் இஎம்ஐ கொடுக்கணும், யாரெல்லாம் பணம் கேட்டு தொல்லை பண்றாங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, நான் அப்பா ஐ எம் சோ ஃப்ரீ அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல நீங்க சந்தோஷமா இந்த டெக்னிக்கை 10-15 நாட்கள் 10 to 15 days ரெகுலரா பண்ணுங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னிக். நான் சொன்ன டைம்ல சொன்ன நாள்ல தான் ஆரம்பிக்கணும். ஓகே, விமனுக்கு அன்னைக்கு பெண்களா இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு பீரியட்ஸ் இருக்கு, நான் மீட் சாப்பிடலாமா, அந்த கவலை எல்லாம் வேண்டாம், அந்த கவலையே வேண்டாம். இது ஒரு மிரக்கிள் டெக்னிக். பீரியட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து இது ரெகுலரா பயன்படுத்தலாம், இல்ல நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்கன்னாலும் பண்ணலாம். ஆனா ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கரெக்டான நாள் பார்த்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இதை பண்ணி பண்ணி சொல்றீங்களோ ஒரு நல்ல வைப் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க ஒன்றும் இல்லை, இதை வந்து உங்க ஸ்கிரீன் சேவரா வச்சுட்டு இதை வந்து நீங்க டைப் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த 2 நம்பர்ஸையும் ஏன் நீங்க எனர்ஜி சர்க்கிள் கூட போட்டு வச்சுக்கலாம். உங்க எல்லாருக்கும் எனர்ஜி சர்க்கிள்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன்.
இங்கே பாருங்க, நான் சும்மா ஷார்ட் ஃபார்மில் எழுதி காட்டுறேன். டுகெதர், டிவைன், ஃபைண்ட், கவுண்ட், ஃபைண்ட், சர்ப்ரைஸ், போனஸ். ஃபுல்லாக எழுதணும். நான் வந்து இங்கே சும்மா இப்போ உங்களுக்கு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்றனால ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். இதை ஃபுல்லாக எழுதிட்டு கீழே வந்து 5 3 1 7 7 7 எழுதிட்டு கையை எடுக்கக்கூடாது. போட ஆரம்பிச்சிட்டோம்னா கையை எடுக்கக்கூடாது, எதுலேயும் படவும் கூடாது. ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இல்லை இது மேலே நீங்கள் தண்ணி குடிக்கிற பாட்டில், இப்போ இதுதான் நீங்கள் தண்ணி குடிக்கிற பாட்டில்னா இது மேலே இதை வச்சுட்டு அப்பப்போ தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். இல்லைன்னா இதை லேமினேட் பண்ணி தான் தண்ணி பாட்டில் வைக்கணும், இல்லைன்னா அது இதாகிடும். இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னா நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா இதை வந்து இது மேலே வச்சு கூட நீங்கள் விளக்கேற்றலாம். ஓகே, அது நல்ல ஒரு வைப்ரேஷனை கொண்டு வரும். அண்ட் இல்லை எதுவுமே என்னால் முடியாது அப்படின்னா இதை எழுதி கூட யூ கேன் ரைட் இட் இன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். நீங்கள் எங்கே உட்காந்து வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல கூட இதெல்லாம் எழுதி ஒட்டிக்கலாம். இது ஒரு எனர்ஜி சர்க்கிள். பட் இதெல்லாம் விட நான் இந்த ரப்பிங் டெக்னிக் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, திஸ் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ், இட் ஒர்க்ஸ் மிரக்கிள்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கோட மகிமை தெரியும். ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் இதை எப்போ ட்ரை பண்ண போகிறீங்க, நிஜமாவே ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லிடுங்க. எப்போல்லாம் பணம் தேவையாக இருக்கோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்க. ஷுவராக உங்களுக்கு பணம் கிடைக்கும் பட்சத்தில் எனக்கு திருப்பி வந்து சொல்லுங்க ஹவு இட் ஒர்க்ட் ஃபார் யூ அப்படின்னு. உடனே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு பணம் வந்துடலாம், இல்லை ப்ரொசீஜர் முடிச்சுட்டு ஒரு ஃபியூ டேஸில் பணம் வந்துடலாம். அதனால தான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உடனே இந்த டெக்னிக்கை தேவை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு 1 மாதத்தில் கொடுக்கணும், 15 நாளில் கொடுக்கணுன்ற போது அன்னைக்கே நீங்கள் இதை பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ட்ரை திஸ் டெக்னிக், பியூட்டிஃபுல் டெக்னிக், 3 மிரக்கிள் கோட் டெக்னிக். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பணம் ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி. அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண தான் உங்களுக்கும் அதோடைய ஆற்றலை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க how it worked for you. Okay, thank you and bye from Marin. As always, keep smiling, ஷேர் பண்ணுங்க. பணம் உங்ககிட்ட அருவி மாதிரி கொட்டினா வேண்டான்னு சொல்வீங்களா? இல்லை, எவ்வளோ பணம் வந்தாலும் நமக்கு பத்துறதில்ல. இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் ரெமெடி உங்களுக்கு சொல்ல போறேன். ரெமெடின்றதை விட இது ஒரு ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரிக்கை நீங்க நம்பி பயன்படுத்தினீங்கன்னா, திருப்பி நான் சொல்றது கேட்டுக்கோங்க, நம்பி ஸ்டெப் பை ஸ்டெப் நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்ககிட்டயும் பணம் அருவி மாதிரி கொட்டும். ட்ரை பண்ணி பார்த்துடலாமா எப்படின்றத டீட்டெயில்டா நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 Sense யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 Sense ஃபாலோ பண்ணுங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கு. ரைட், நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன இங்கெல்லாம் வச்சிருக்கேன், கண்டிப்பா ஒரு கார்டு இருக்கும் என்கிட்ட. அண்ட் ஒரு ஸ்விட்ச் வேர்ட் மிரக்கிள் வச்சிருக்கேன். ஒரு 3 நம்பர் முக்கியமான கோடும் வச்சிருக்கேன். என்னவா இருக்க போது ஒரு கிரீன் பென் அண்ட் என்னோட ஃபேவரட் பர்ஃப்யூமும் வச்சிருக்கேன். சரி, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இப்பவே உங்களுக்கு ஒரு பொறி தட்டி இருக்கும், ஏதோ ஒன்று பண்ண போறோம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. பட் இந்த நம்பரும் இந்த மிரக்கல் கோடும் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு ப்ராக்டிக்கலா இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, அதுக்கு முன்னாடி இதை யாரெல்லாம் பண்ணலாம்? பண தேவை இருக்கக்கூடிய யார் வேணாலும் பண்ணலாம். பண தேவை அர்ஜென்ட், எனக்கு இப்போ பணம் தேவை அப்படின்றது நாளைக்கு வேணும் நாளன்னைக்கு வேணும்னா கிடையாது. ப்ரொக்ரெசிவா இது பண்றதுக்கே ஒரு 10 to 15 டேஸ் இந்த ப்ரொசீஜரை நீங்க ரெகுலரா பர்டிகுலரா ஒரு டைம் வச்சு பண்ணணும். எந்த டைம் எந்த நாள் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் ரெகுலரா இதை பண்ணணும். ஸோ நாளைக்கு எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும், அதுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு. அர்ஜென்ட் மணி வேணும், இப்போ நாளைக்கே எனக்கு வேணும்னா அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் பண்ணணுன்றதுக்கு என்ன நம்பர்ஸ், மிரக்கிள் கோட், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் இது வந்து ப்ரிடாமினண்டா ஓகே, எனக்கு அடுத்த மாசம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னிக் தான் இது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த டெக்னிக் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், நமக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த தொகை நம்ம கையில வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதை நினைச்சுக்கோங்க. அந்த பணம் உங்களுக்கு எப்படி வரப்போகுது, யாரு கொடுக்க போறா, இவங்க கொடுக்கலன்னா என்ன ஆகும், அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும். டோன்ட் திங்க் அபவுட் எனிதிங். நீங்க யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பணம் எனக்கு வேணும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 10,000 rupees. எனக்கு 10,000 rupees வேணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம முதல்லயே பண்ண போறோம். ஸோ எப்போ வரணும் எப்படி வரணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க. மூணாவதா,
இந்த டெக்னிக்கை எப்போ பண்ணணும்? கண்டிப்பா விடியற் காலையில 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள பண்ணிடணும். திருப்பியும் சொல்றேன், மார்னிங் 6ல இருந்து 7க்குள்ள, 7 இல்ல 6